எப்படி தங்கத்துல முதலிடலாம்? நீங்க ஒரு லாங் டெர்ம் இன்வெஸ்ட்மென்ட்க்கு எப்படி டேக்ஸ் இல்லாம எங்களுடைய முதலீடுகள செய்யலாம்? கோல்ட் காயின்ஸ நீங்க எங்க வாங்கலாம்? வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? இந்த 2024ஆம் ஆண்டு டிசம்பர் 24ஆம் தேதி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நான். இன்வெஸ்ட்மென்ட் எப்படி ஆரம்பிக்கலாம்னு சொல்லி. இப்ப அந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பேசிக்கான இன்வெஸ்ட்மென்ட் சம்பந்தமான ஒரு பேசிக் ஐடியாவ கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு வீடியோ தான் அது. பெரிய அளவுல காசு இல்லாம எப்படி முதலீடுகள செய்யலாம்ன்றது தான் நாங்க இந்த சீரிஸ்ல பார்ப்போம். அதுல இந்த 2வது வீடியோவுக்கு இப்ப வந்திருக்கிறோம். இதுல எப்படி தங்கத்துல முதலிடலாம்ன்றத பார்ப்போம். உதாரணத்துக்கு நான் இந்த வீடியோ போட்ட நேரம் ஒரு 1 அவுன்ஸ் கோல்ட் காயினோட விலை வந்து 2200லேருந்து 2400 பவுண்ட்ஸுக்குள்ள இருந்தது. ஆனா இன்றைக்கு அதே 1 அவுன்ஸ் கோல்ட் காயினோட விலை வந்து 3900லேருந்து 4100 பவுண்ட்ஸுக்குள்ள இருக்குது. இப்ப அந்த வித்தியாசத்த பார்த்தீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு கிட்டத்தட்ட 70%க்கு மேல கெயின் வந்திருக்குது. இந்த 1 அவுன்ஸ் கோல்டுல இருந்து. நான் ஒரு ஃபைனான்ஷியல் அட்வைசர் இல்ல. நான் காலேஜ்லயோ இல்லாட்டி யுனிவர்சிட்டிலயோ ஃபைனான்ஸ் சம்பந்தமான ஒரு டிகிரி செய்யல. ஆனா இந்த ஃபைனான்ஸ், இன்வெஸ்ட்மென்ட் சம்பந்தமான அடிப்படை வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். அதனால நான் படிச்சு, நான் தெரிஞ்சு கொள்ற விஷயங்கள வந்து உங்களுக்கும் சொல்றேன். இதை நீங்க என்ன கேட்கலாம். "நீ அந்த நேரம் கோல்ட் வாங்கினியா? நீ சொன்னேனீண்டா?" இல்ல, என்னட்ட அப்ப காசு இருக்கல்ல. ஆனா அதுக்கு பிறகு நான் ஒரு 1/2 அவுன்ஸ் கோல்ட் காயின் ஒன்று வாங்கினான். அதுண்ட வேல்யூவும் இப்ப சிக்னிஃபிகன்ட்லி இன்க்ரீஸ் ஆகியிருக்குது. அதுண்ட பிரைஸும் நான் அந்த ஸ்கிரீன்ஷாட்ல போடுறேன் பாருங்க. அன்றே கணித்தர் கணன்ன்ற அளவுக்கு நான் சொல்ல வரையில. அவ்வளவு சீனும் இல்ல எனக்கு. நான் என்ன இந்த பேசிக் இந்த வீடியோல இருந்து என்னத்த நான் சொல்ல வரேன்னு சொன்னா, தங்கம் எப்பவுமே ஒரு நல்ல முதலீடு. நீங்க இப்ப வாங்குறீங்க. ஆனா நெக்ஸ்ட் மந்த் விலை குறையுதுன்னா நீங்க பயப்பட தேவையில்ல. நீங்க ஒரு லாங் டெர்ம் இன்வெஸ்ட்மென்ட்க்கு தங்கத்த பார்க்குற ஆட்கள் மட்டும் இந்த வீடியோவ தொடர்ந்து பாருங்க. இன்றைக்கு வாங்கி நாளைக்கு வித்து நீங்க எந்த ஒரு லாபமுமே இந்த கோல்டுல இன்வெஸ்ட் பண்றதால அடைய போறது இல்ல. இந்த வீடியோ வந்து நீங்க தங்கத்த வாங்கிட்டு ஒரு 5 இயர்ஸ், 10 இயர்ஸ்க்கு நீங்க தங்கத்த வச்சிருந்தா மட்டும் தான், அதுல இருந்து நீங்க ஒரு கேப்பிட்டல் கெயின வந்து பார்க்கலாம். அதாவது அதுல இருந்து ஒரு லாபத்த நீங்க எடுக்கலாம். ஒரு நீண்ட கால முதலீட்டால மட்டும் தான். அத விட நாங்க இந்த சீரிஸ்ல பார்ப்போம். ஸ்பெஷலி யுகேல இருக்கிற ஆட்களுக்கு எப்படி டேக்ஸ் இல்லாம எங்களுடைய முதலீடுகள செய்யலாம். அதாவது இந்த யுகேல உங்களுக்கு தெரியும் எல்லாத்துக்குமே டேக்ஸ் இருக்கு, வெட் இருக்குது. அப்ப அதனால நாங்க முதலிடுற விஷயங்கள்லயும் எங்களுக்கு அதுல இருந்து வருமானம் வரத் தொடங்கிக்கல இந்த கவர்மெண்ட் வந்து என்ன செய்யும், எங்கள்ட்ட இருந்து டேக்ஸ் எதிர்பார்க்கும். அதுலயும் நாங்க இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் எப்படி கோல்ட வெட் இல்லாம வாங்குறோம், எப்படி கோல்டுல டேக்ஸ் இல்லாம இன்வெஸ்ட் பண்றோம். இந்த யுகேல பார்த்தீங்கன்னு சொன்னா, பிரிட்டானியா கோல்ட் காயின் என்ற ஒரு விஷயம் இருக்குது. அதாவது பிரிட்டிஷ்ன்ற ராயல் மின்ட்ல இருந்து தயாரிக்கப்படுற இந்த கோல்ட் காயின்ஸ வந்து நீங்க வாங்கினீங்கன்னா, உங்களுக்கு அதுக்கு வட்டும் இல்ல. அதுல இருந்து வர கேப்பிட்டல் கெயின்ஸுக்கு நீங்க டேக்ஸும் பே பண்ண தேவையில்ல. ஆனா நீங்க ராயல் மின்ட்ல இருந்து வாங்குற கோல்ட் காயின்ஸுக்கு தான் இந்த சலுகைய வந்து இந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து குடுத்திருக்காங்க. கோல்ட் பார்ஸுக்கு இல்ல. அப்ப நீங்க என்ன செய்யலாம், காசு நிறைய இருக்கிறவங்க கோல்ட் காயின் டியூப்ஸ வந்து வாங்கலாம். அதாவது ஒரு டியூபுக்குள்ள நிறைய கோல்ட் காயின் இருக்கும். நீங்க வாங்குற கோல்ட் காயினோட நம்பர் கூட உங்களுக்கு அந்த ஒரு கோல்ட் காயினோட பிரைஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறையும். ஒரு கோல்ட் காயின 10 தரம் வாங்குறத விட 10 கோல்ட் காயின ஒரே தடவ வாங்கிக்கல வந்து உங்களுக்கு கொஞ்சம் பிரைஸ் குறைவா கிடைக்கும். ஆனா அவ்வளவுத்துக்கு எங்கள்ட்ட காசு இல்ல என்று ஃபீல் பண்ற இந்த மாதிரியான ஆட்கள் நீங்க என்ன செய்யலாம், ஒரு கோல்ட் காயினாவே வாங்கலாம். ஏன்னா நாங்க லாங் டெர்முக்கு இன்வெஸ்ட் பண்ண போறோம். அப்ப எப்படியுமே அந்த கோல்டுன்ற வேல்யூ வந்து நாங்க அத விக்கிற நேரம் அதை விட கூடவா தான் இருக்க போகுது. இப்ப பார்த்தீங்கன்னா, நீங்க 1 அவுன்ஸ் கோல்ட் காயின் தான் வாங்கணும்னு இல்ல. 1/2 அவுன்ஸ் இருக்குது. 1/4 அவுன்ஸ் கோல்ட் காயின் இருக்குது. 500 பவுண்ட்ஸ், 400 பவுண்ட்ஸ்க்கெல்லாம் நீங்க கோல்ட் காயின் வாங்கலாம். அதுலயும் பார்த்தீங்கன்னா, இந்த கோல்ட் காயின்ஸ் எல்லாமே 99.99% கோல்ட். அதாவது கிட்டத்தட்ட பியூர் கோல்டுன்றது தான் அவங்க சொல்ல வராங்க. ஓகே, எங்கள்ட்ட இன்வெஸ்ட் பண்றதுக்கு 400, 500 பவுண்ட்ஸ் கூட இல்ல என்று ஃபீல் பண்றவங்களுக்கு இன்னொரு நல்ல மாற்று வழி ஒன்று இருக்குது. அதை நான் அடுத்த வீடியோல சொல்லுவேன். ஓகே, இப்ப இந்த பிரிட்டானியா கோல்ட் காயின்ஸ நீங்க எங்க வாங்கலாம்? இத நீங்க சாதாரணமா ஆன்லைன்லயே ஆர்டர் பண்ணலாம். போஸ்ட்ல உங்களோட வீட்டே டெலிவர் பண்ணுவாங்க. நம்பிக்கையான வெப்சைட்ஸ் ஒரு 3, 4 எடுத்து நான் அதுல எது சீப்ன்னு பார்த்து ஃபில்டர் பண்ணி வச்சிருக்கிறேன். அந்த வெப்சைட்டின் லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். நான் செக் பண்ணின எல்லா வெப்சைட்டின் லிங்கையுமே நான் போடுறேன். இதுல எனக்கு எந்த ஒரு ஸ்பான்சர்ஷிப்புமோ, எந்த ஒரு ஒரு சலுகையுமோ எனக்கு இந்த லிங்க்ஸ ஷேர் பண்றதால வரப்போறதில்ல. அப்ப தயவு செய்து நீங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. இத உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட இல்லாட்டி நீங்க எப்படியும் சொந்தக்காரரோட ஷேர் பண்ண மாட்டீங்க. எங்களோட பழக்கம் அப்படி. நாங்க மட்டும் தான் முன்னேறுவோம். அப்ப நாங்க மத்த ஆட்களுக்கு ஷேர் பண்ண மாட்டோம். அப்படி நல்ல எண்ணம் இருக்கிறவங்க நீங்க இத ஷேர் பண்ணலாம். ஆம். அப்ப நான் எல்லா வெப்சைட்டையும் போடுறேன். எது சீப்பஸ்ட்ன்னும் கீழ நான் லிங்க்ல போட்டு விடுறேன். மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்க அந்த வெப்சைட்ல போய் நீங்க உங்களுக்கு தேவையான கோல்ட் காயின வந்து ஆர்டர் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம்.
இந்த சீரிஸை நான் ஏன் செய்கிறேன்னு சொன்னால், வெளிநாடுகளில் வந்து நாங்கள் ஃபைனான்ஷியலாக நிறைய பேர் ஸ்ட்ரகிள் பண்ணுறோம். உழைக்கிறோம், ஆனால் செலவழியுது. உழைக்கிறோம், செலவழியுது. எப்போ, எப்படி, எதில இன்வெஸ்ட் பண்ணலாம்ன்னு எங்களுக்கு தெரியல. அப்போ நான் நான் படித்து எனக்கு ஓகே, எனக்கு இது சரியா இருக்கு, இது நல்லமா இருக்கும் என்று தோன்ற விஷயங்கள வந்து உங்களோட ஷேர் பண்ண போறேன். நான் இதில பெரிய எக்ஸ்பர்ட்டோ எதுவுமே இல்ல. உங்களுக்கு இத விட நல்ல இன்வெஸ்ட்மென்ட் ஸ்ட்ராட்டஜிஸ், மெத்தட்ஸ் தெரிஞ்சிருந்தா, நீங்க தயவுசெய்து கமெண்ட்ல போடுங்க. நீங்க இதில ஒரு எக்ஸ்பர்ட். இத பத்தி உங்களுக்கு நிறைய தெரியும். உங்களுக்கு நிறைய ஷேர் பண்ண இருக்கு. நீங்க யுகேல இருக்கிறீங்கன்னு சொன்னா, மறக்காம இந்த Instagram பேஜுக்கு ஒரு மெசேஜ் ஒண்ணு போடுங்க. யுகேல இருக்கிற நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லான கன்டென்ட்ட கொண்டு போய் சேர்ப்போம். ஸோ தயவுசெய்து மெசேஜ் பண்ணுங்க. நிறைய விஷயங்கள தெரிஞ்சு கொண்டு அவங்களோட ஷேர் பண்ணுவோம். எல்லாரும் சேர்ந்து வளருவோம். அது மட்டும் இல்ல, நான் அந்த இன்வெஸ்ட்மென்ட் சீரிஸ்ல தனியா கோல்டையும், டெக்ஸையும் பத்தி கதைக்க போறதில்ல. டெக்ஸ் ஃப்ரீயா வேற என்னென்ன முதலீடுகள் செய்யலாம்? எப்படியெல்லாம் இந்த யுகேல இன்வெஸ்ட் பண்ணலாம்? சின்ன அமௌண்ட் ஈவன் 1 பவுண்ட்ல இருந்து நீங்க எப்படி உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ட ஆரம்பிக்கலாம்ன்றதெல்லாம் நான் இந்த வீடியோல சொல்லப் போறேன். ஸோ மறக்காம இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன கிளிக் பண்ணிடுங்க. பாய் ஃபார் நவ்.